அனைவருக்கும் வணக்கம். நியமம் தற்சார்பு அங்காடி பெரம்பலூர். ஒரு பெரிய தெரு ஓரமா ஒரு பெரிய பன்னி கூட்டம் நின்றுட்டு இருந்ததாம். அந்த பன்னி கூட்டத்துக்கு நடுவுல ஒரு பன்னி நல்லா தண்ணியில போய் ஆட்டம் போட்டுட்டு நல்ல சேரும் சகதியுமா அது ரோட்ல போயிட்டு இருந்ததாம். அந்த வழியா ஒரு பெரிய யானை நல்லா அலங்கரிச்சுக்கிட்டு கோயிலுக்காக அது போயிட்டு இருந்ததாம். நல்ல பட்டையெல்லாம் போட்டு எப்பயும் கோயில் யானை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அது போயிட்டு இருந்ததாம். அது போயிட்டு இருக்கிறத பார்த்த உடனே இந்த பன்னி வேகமா அது முன்னாடி போனதாம். அதை பார்த்த உடனே யானை ஓரமா ஒதுங்கி நின்றுடுச்சான். உடனே இந்த பன்னி சொன்னதான், இது பத்தியா எவ்வளோ பெரிய உருவமா இருந்தாலும் என்னை பார்த்து இந்த பயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமிதமா சிரிச்சுக்கிட்டு போச்சான். அப்ப அங்க இருந்தவங்க எல்லாம் கேட்டாங்களாம் யானை கிட்ட, நீ ஏன் அந்த சின்ன பன்னியை பார்த்து பயப்படுற, ஒதுங்கி நிக்கிற, இவ்வளோ பெரிய யானையா இருக்கியே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு யானை சொன்னதான், நம்மளை நோக்கி எல்லா விதமான துன்பங்களும் கஷ்டங்களும் வரும். நாம அதை நான் பெரியவன் நினைச்சிட்டு அதை போட்டு நம்ம தேவையில்லாத வேலை பண்ணோம்னா நாம தான் அசிங்கப்படுவோம். அதனால அது சேரோட வருது. அதனால அதுகிட்ட போய் நான் மல்லு கட்டணும். கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன், சுத்தமா குளிச்சுட்டு நான் போயிட்டு அது கூட மல்லு கட்ட முடியாது. அதனால நான் ஒதுங்கி நின்னேன் அப்படின்னு சொன்னாங்க. இது போலதாங்க நம்ம வாழ்க்கையில எந்த வேலை செஞ்சாலும் நமக்கு நிறைய இடர்பாடுகள் வரும். அதை அதை நாம ஃபேஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அதுல போய் இறங்கி நம்ம மாட்டிக்காம நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம ஓரமா நின்னாவே அது தானா ஒதுங்கி போயிடும். நன்றி, வணக்கம்.